ஒரு கேள்வி விளங்கிங்க. குர்பானி யார் மீது கடமை? நிறைந்த பெரியவர்களே, குர்பானி யாரின் மீது கடமை அப்படிங்கிற கேள்விக்கு தெளிவான பதில புரிஞ்சிட்டோம்னு சொன்னா வேறு பல கேள்விகளுக்கான சந்தேகம் இதிலேயே நமக்கு நிவர்த்தி ஆயிடும். ஃபிக்ஹுடைய சட்ட நூல்களில் குர்பானி யாரின் மீது கடமை என்பதை பற்றி சொல்லும் போது சதகத்துல் ஃபித்ர் யார் மீதெல்லாம் கடமையோ அவர்கள் மீது குர்பானியும் கடமை அப்படின்னு சுருக்கமா சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்ப நமக்கு சதகத்துல் ஃபித்ர் யார் மீது கடமை அப்படிங்கிற ஒரு கேள்வி உடனே மனசுல எழுந்திருக்கும். சதகத்துல் ஃபித்ர் யார் மீது கடமை அப்படின்னா முதல்ல சுருக்கமா சொல்றேன், அதுக்கு அடுத்து ஒவ்வொன்றை பற்றி கொஞ்சம் தெளிவா சொல்றேன். முஸ்லிமான பருவ வயதை அடைந்த புத்தி சுவாதீனம் உள்ள உள்ளூரில் தங்கியிருக்கக்கூடிய, அதாவது மார்க்கத்தின் அடிப்படையில முக்கியின் என்று சொல்வார்கள். உள்ளூர்னா சொந்த ஊர்ல தான் தங்கியிருக்கணுங்கிறது அல்ல, அது பத்தி நம்ம விளக்கி சொல்லுவோம். அப்ப இத்தனை விஷயங்களை பார்க்கணும். முஸ்லிமான புத்தி சுவாதீனம் உள்ள பருவ வயதை அடைந்த முக்கியமாக இருக்கக்கூடிய வசதி படைத்தவரின் மீது குர்பானி கடமை. இதுல வசதி படைத்தவர் அப்படின்னா மார்க்கத்தின் பார்வையில் வசதி படைத்தவர் என்பதற்கு ஒரு வரைமுறை இருக்கு. நாம ஒருத்தரை பார்த்து வசதி படைத்தவர்னு சொல்லணும்னு சொன்னா நம்ம சில அளவுகள் வச்சிருப்போம். அவர்கிட்ட கார் இருக்கணும், அவர்கிட்ட பங்களா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். அப்படி இல்லை. மார்க்கத்துல யார் செல்வந்தர் யார் செல்வந்தர் இல்லை அப்படிங்கிற வரைமுறை இருக்கு. அதை நான் கடைசியா சொல்றேன். முதலாவது, முஸ்லிமான நபரின் மீதுதான் குர்பானி கடமை. இது எல்லோருக்கும் தெரியும். முஸ்லிம் அல்லாதவர்கிட்ட போய் நீ அப்ப அந்த வருஷம் குர்பானி கொடுக்கலான்னு யாரும் கேட்க மாட்டோம். நமக்கு அந்த புரிதல் தெளிவாக இருக்கு. இரண்டாவது விஷயம், பருவ வயதை அடைந்தவர்கள். இப்போ ஆண்களாக இருந்தா பருவ வயதை அடைந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கு சில அறிகுறிகள் இருக்கு. மார்க்கத்திலேயே அது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வித்தியாசமான கனவுகள் வரும். அந்த கனவின் மூலமாக அவர்களுக்கு குளிப்பு கடமையாகிவிடும். இந்த நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்க பருவ வயதை அடைந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒருத்தருக்கு 15 வயசை தாண்டிருச்சு, இப்படியான எந்த நிலையும் ஏற்படல அப்படின்னா கூட மார்க்கத்தின் பார்வையில் 15 வயதை அடைந்தவரே அது பருவ வயதாக ஆகிவிட்டார் என்று முடிவு செய்யப்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், அவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டார்கள் என்பதற்கு சில அடையாளங்கள் வெளிப்படும். அவர்களுக்கு உடல் நிலையிலே சில மாற்றங்கள் ஏற்படும். அதை வைத்து அவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி முடிவுக்கு வர்றோம். பெண்கள்லையுமே அதே மாதிரி 15 வயசை தாண்டியும் கூட உடல் ரீதியான அந்த மாற்றங்கள் வராவிட்டாலும் கூட மார்க்கத்தின் அடிப்படையில் அவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டவர்கள். இப்ப பருவ வயதை அடைந்தவங்களாக இருக்கணும், பின்னால் உள்ள தன்மைகளோடு சேர்த்து. இந்த இடத்துல நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு குடும்பத்துல தந்தை இறந்து விடுகிறார். அவருடைய சொத்து சிறுவராக இருக்கக்கூடிய சில பிள்ளைகளுக்கும் சேருகிறது. அந்த பிள்ளை வசதியான அந்த பட்டியல்ல வந்துடுறாரு. ஆனா இவர் குர்பானி கொடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. மற்ற எல்லா அம்சங்களும் அந்த பிள்ளைக்கு இருந்தும் கூட முதலில் சொல்லப்படுகிற அந்த பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும் என்ற அந்த தகுதி இல்லாததுனால அத்தகையவரின் மீது குர்பானி கடமையாகுவதில்லை. அடுத்து நம்ம சொன்னோம், புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். சில பேருக்கு மூளை பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், பைத்தியமாக இருப்பாங்க. அந்த மாதிரி பைத்தியமாக இருக்கக்கூடியவர்களின் மீது மார்க்கம் எந்த கடமையுமே சுமத்துவதில்லை. அதான் ஒரு ஹஜ்ரத் சொல்லுவாங்க, தொழுகையை விட்டுட்டு நிறைய பேர் அவங்க வாட்டுக்கு சுதந்திரமா இருக்கிறாங்க. தொழுகையை விடுவதற்கு யாருக்குமே சலுகை இல்லை. வேணும்னா சில பேருக்கு சலுகை இருக்கு.
பைத்தியக்காரனுக்கு சலுகை இருக்கு, நீ பைத்தியக்காரனா இருந்தா தொழுகை விட்டுப்போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பைத்தியக்காரர்களின் மீது குர்பானியும் கடமை இல்லை. அடுத்து முகீமாக இருக்கணும்னு சொன்னோம். மார்க்கத்தின் அடிப்படையில அவர் முசாஃபிராக இருக்கக்கூடாது. நாம இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ஒரு இருக்கிற ஒரு ஊருக்காக வேண்டி புறப்பட்டு போய்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அதை கூட என்ன பண்ணுவோம், நான் பயணம் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். நடைமுறையில அது இருக்கு. மார்க்கத்துல சுமார் 77 கிலோமீட்டர் அதையும் தாண்டிய பகுதிக்கு ஒருத்தர் பயணமாகிறார். அப்படின்னு பயணமானா அவர் பயணம் மேற்கொண்டிருக்கிற காலத்துல அவர் முசாஃபிர். போய் ஏதாயும் ஒரு இடத்துல 15 நாள் அல்லது அதை விட கூடுதலான நாள் தங்குவதாக அவர் நியத்து வச்சுட்டாருன்னா அவர் தன் பிறந்த ஊரு சொந்த ஊர்ல இல்லாட்டியும் கூட அவரும் முக்கீம் ஆயிடுவார். முக்கீம்னா ஒரு ஊரில் தங்கி இருப்பவர். இவருக்கு பயணி என்பது பொருந்தாது. போன இடத்துல 3 நாள் தான் இருப்பாரு, திரும்பி வந்துடுவாருன்னு சொன்னா அவர் அங்கே முசாஃபிரா தான் கணிக்கப்படுவார், அவர் முக்கீம் அல்ல. 3 நாள் என்ன 9 நாள் இருப்பதாக அவர் நினைச்சிருந்தாலும் கூட அந்த 9 நாளும் ஒரே ஊர்ல தங்கியிருந்தாலும் கூட அவர் முசாஃபிர் தான். 11 நாள் தங்கியிருந்தாலும் முசாஃபிர் தான், 14 நாள் தங்கியிருந்தாலும் முசாஃபிர் தான். எப்போ அவர் 15 நாள் தங்குவதாக நியத் வைக்கிறாரோ அப்பிருந்து அவர் முக்கீம் என்று கருதப்படுவார். இப்படி முக்கீமாக இருப்பவர்களின் மீதுதான் குர்பானி கடமை. முசாஃபிராக இருந்தாங்கன்னு சொன்னா, அதாவது இந்த ஹஜ்ஜி பெருநாள் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்க எங்கேயாவது பயணம் மேற்கொண்டிருந்தாங்கன்னு சொன்னா அவர்கள் மீது கடமை அல்ல. முன்கூட்டியே அவர் அதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு, குர்பானி கொடுக்கிறாரு, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவர் மீது கடமையா, அவர் குர்பான் செய்யாமல் போனால் கடமை தவறியவர் என்ற குற்றம் ஏற்படுமா அப்படின்னா அப்படியெல்லாம் ஏற்படாது. அப்போ இது போன்ற முசாஃபிராக இல்லாமல் நான் சொன்னபடி சொந்த ஊர்லயே இருக்கிறாரு அல்லது பயணமாகி போன இடத்துல 15 நாள் அல்லது அதை விட கூடுதலான நாள் தங்குவதை நியத் செய்தவராக இருக்கிறார் சொன்னா அத்தகைய முக்கீமின் மீது கடமை அப்படிங்கிறத சொன்னோம். இதுக்கு அடுத்தபடியாதான் இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட நிலையை கவனித்து அவர்கிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை கவனித்து என்ன வரைமுறை அப்படின்னு சொன்னா, மார்க்கத்துல வசதி படைத்தவர் என்று தீர்மானிப்பதற்கு மார்க்கம் ஒரு அளவுகோல் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய அத்தியாவசிய தேவைகள் போக, குடியிருப்பதற்கு வீடு, உடுத்துவதற்கு உடை, உண்ணுவதற்கு உணவு, தான் தொழில் ஏதாவது செய்யறோம் சொன்னா அந்த தொழிலுக்கு தேவைப்படுகிற உபகரணங்கள், இவருக்கு அவசிய தேவையாக இருக்கக்கூடிய வாகனங்கள், இதெல்லாமே அத்தியாவசிய தேவைகள் என்பதற்குள்ள வந்துடும். இந்த அத்தியாவசிய தேவைகள் போக அவரிடத்தில் கையிருப்பாக பணமாக இருக்கிறது, அல்லது வியாபார சரக்காக இருக்கிறது, அல்லது அவரிடத்தில் தங்கம் சேமிப்பாக இருக்கிறது, வெள்ளி வாங்கி வைத்திருக்கிறார். இப்படி அத்தியாவசிய தேவைகள் போக அவரிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து பார்க்கும் போது 612.5 கிராம் வெள்ளி விலை என்னவோ அதற்கு ஈடான தொகை அவரிடத்தில் இருக்குமானால், இது எல்லாத்தையும் கலந்து பார்க்கிறப்ப அது அல்லது அதை விட தாண்டி வருதுன்னு சொன்னாலே அவர் வசதி படைத்தவராக இருப்பார். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, தங்கம் 11 பவுன் தங்கம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு பிறகுதான் அவர் மீது ஜக்காத் கடமை. உண்மைதான், ஒருத்தர் இடத்துல தங்கம் மட்டுமே இருக்கிறது, தங்கத்தை தவிர வேற எந்த வசதி வாய்ப்பும் இல்ல, பேங்க் பேலன்ஸ் இல்ல, அல்லது வேற வகையான பொருள் இல்ல, வியாபார சரக்கு இல்லைன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தங்கம் 11 பவுனை தாண்டி விட்டதா அல்லது 11 பவுனுடைய விலையை அப்படிங்கிறத பார்க்கிறது. ஆனா எப்போ தங்கம் அல்லாத இன்னொரு பொருள் என்று வந்து விடுகிறதோ அப்போ வெள்ளியினுடைய விலையை கவனிச்சுதான் பார்க்கணும். தங்கம் அப்படிங்கும் போது 87 கிராம் உடைய ரேட், அதுதான் சுமார் 11 பவுன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது 87 கிராம்ங்கிறதா அசல். 11 பவுனுங்கிறது புரிந்து கொள்வதற்காக ஒரு உத்தேசமா சொல்றது. இப்போ தங்கத்துக்கும் வெள்ளிக்கடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்படி வெள்ளியை பொறுத்த வரைக்கும் 612 கிராம் இன்றைய தேதியில் பார்த்தோம் என்று சொன்னால் சுமார் 1.25 லட்சம். ஒருத்தர் இடத்துல
அத்தியாவசிய தேவைகள் போக 1.25 லட்சம் ரூபாய் இருக்குது அல்லது அதற்கு மதிப்பில் உள்ள வேற பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னா அவர்களின் மீது குர்பான் செய்வது வாஜிபாகி விடுகிறது. இது வசதியை கவனித்து சொல்லப்படுகிற சட்டம். இரண்டாவது கேள்வி, குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள் இரவு நேரத்தில் குர்பானி கொடுக்கலாமா? குர்பானி கொடுப்பதற்கான காலம் எப்பொழுது துவங்குது அப்படின்னு சொன்னா, இப்ப நாம எல்லாருமே தொழுகை நடைபெறக்கூடிய ஊர்கள்ல தான் வசிக்கிறோம். 5 நேர தொழுகையும் நடக்குது, பெருநாள் தொழுகையும் நடக்குது, ஜும்மா நடக்குது, அந்த மாதிரி ஊர்கள்ல தான் வசிக்கிறோம். எங்க தொழுகை நடைபெறுகிறதோ அந்த ஊர்களில் ஏதாயிலும் ஒரு இடத்தில் தொழுகை நடந்து முடிந்து விட்டது என்றால் துல்ஹஜ் பிறை 10 அன்று தொழுகை நடந்து முடிந்ததற்கு பிறகிலிருந்து அந்த நேரம் துவங்குது. இங்க ஒரு 4 பள்ளிவாசல் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு ஒரு பள்ளியில 7:30 மணிக்கே தொழுதுறாங்க. 7:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் தொழுகைக்கான நேரம்னு வச்சுக்கோமே. அப்ப தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது 8 மணி ஆகுது. 8 மணியிலிருந்து குர்பானியுடைய நேரம் துவங்கி விடுகிறது. குர்பானியுடைய நேரத்தை பொறுத்த வரைக்கும் யார் குர்பானி கொடுக்கிறாரோ அவர் தொழுது விட்டாரா என்று பார்க்க வேண்டிய தேவையில்லை. எந்த ஊரில் வைத்து குர்பான் கொடுக்கிறார்களோ அந்த ஊரில் ஏதாயிலும் ஒரு பள்ளியில் தொழுகை நடந்து விட்டதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது நான் கடைசியாக 10:30 மணிக்கு நடைபெறக்கூடிய ஒரு பள்ளியில போய் தொழுவ போறேன். என்னுடைய குர்பானி ஒரு கூட்டுல சேர்ந்திருக்கேன். ஒரு 6 பேரு காலையிலே தொழுது முடிச்சுட்டாங்க. அவங்க நம்ம தான் தொழுது முடிச்சாச்சு, நம்ம குர்பானி அறுக்கலாம்னா இல்ல, என் பங்கு நீங்க அதுல சேர்ந்திருக்கிறதுனால நீங்க அறுக்கக்கூடாது, நானும் தொழுகல அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நம்ம ஊரில் ஒரு பள்ளியில் தொழுகை நடந்து முடிந்து விட்டால் குர்பானுக்கான நேரம் ஆரம்பித்து விடுகிறது. துல்ஹஜ் பிறை 10, 11, 12 12ஆம் நாள் மகரிபு வரைக்கும் டைம் இருக்கு. அதுல எப்பனாலும் அறுக்கலாம். இரவு நேரத்தில் அறுப்பது அது சிறப்பல்ல அப்படின்னு சொல்லி கிதாபுகள் எழுதுறாங்க. பகல் நேரத்தில் கொடுப்பது சிறப்பு, இரவு நேரத்தில் கொடுப்பது தவிர்த்துக் கொள்வது நல்லது. குர்பானி தோலை என்ன செய்யலாம்? குர்பான் தோலுக்குரிய சட்டம் அப்படிங்கிறது குர்பான் இறைச்சிக்குரிய சட்டம் தான். குர்பான் இறைச்சிக்கு தனி சட்டம், தோலுக்கு தனி சட்டம் அப்படிங்கிறது கிடையாது. குர்பான் இறைச்சிக்கு என்ன சட்டம்? எனக்கு இறைச்சி தேவைப்படுது, நான் குர்பானி கொடுத்தேன், நானே அதை பயன்படுத்திக் கொள்ளலாமா அப்படின்னா பயன்படுத்திக் கொள்ளலாம். நான் அதை யாருக்காவது கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஏழைகளுக்கு கொடுக்கணுமா, பணக்காரங்களுக்கும் கொடுக்கலாமா? ஏழைகளுக்கும் கொடுக்கலாம். என்னுடைய உறவினர்கள்ல வசதி படைத்தவர்கள் இருந்தார்கள், என் நண்பர்களில் வசதி படைத்தவர்கள் இருந்தார்கள்னா வசதி படைத்தவர்களுக்கு கூட கொடுக்கலாம். இறைச்சிய தர்மம் தான் செய்தாகணும்னு மார்க்கம் சொல்லல, அது அன்பளிப்பாகவே கொடுக்கலாம். அதனாலதான் வசதியானவர்களுக்கும் கொடுக்கலாம். குர்பானி கொடுக்காதவர்களுக்கு மட்டும்தான் இறைச்சியை கொடுக்கணுமா? கிடையாது, குர்பானி கொடுத்தவங்களுக்கும் கொடுக்கலாம். இதே சட்டம் தான் தோலுக்கு. குர்பானி இறைச்சிய மொத்தத்துல நான் 25 கிலோ எனக்கு குர்பானி இறைச்சி கிடைச்சது. அதுல 20 கிலோவை எல்லாருக்கும் பங்கு வச்சுட்டேன். இன்னொரு 5 கிலோவை நான் வீட்டுல வச்சு சமைச்சு சாப்பிடுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. 5 கிலோவை நல்ல ரேட் வருதுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு வித்துட்டேன் அப்படின்னா குர்பானி இறைச்சியை விற்பது தடை. குர்பானி இறைச்சியை விற்க கூடாது. சரி, ஒருத்தர் வித்துட்டாரு, அப்ப என்ன சட்டம் அப்படின்னா இறைச்சியாக இருக்கிற வரைக்கும் நானே சாப்பிடலாம், யாருக்காவது சாப்பிட கொடுக்கலாம், அன்பளிப்பு செய்யலாம், தர்மம் செய்யலாம். எப்பொழுது வித்து காசா மாறிடுச்சோ அதை நான் தர்மம் மட்டும்தான் செய்யலாம். எதுக்கு இந்த இறைச்சியை வச்சு உதாரணம் சொல்றான்னு சொன்னா, இறைச்சிக்கு என்ன சட்டமோ அதுதான் தோலுக்கு. அந்த வகையில பார்க்கிற போது ஒருத்தர் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், தோலை நானே சொந்தமா பதனிட்டு நான் என்னுடைய உபயோகத்துக்கு ஏதோ ஒரு வகையில் உபயோகத்துக்கு நான் பயன்படுத்திக் கொள்வேன் என்ற நிலை இருந்தால் என்னுடைய குர்பானி தோலை நானே என்னுடைய பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்வதில் தப்பில்லை. எப்படி நான் கொடுத்த குர்பானி இறைச்சியை நானே சமைச்சு சாப்பிடுவதற்கு அனுமதியோ அது மாதிரி என்னுடைய குர்பானி தோலை அப்படியே நான் பயன்படுத்திக் கொள்வது, காசாக மாத்தாம அப்படியே பயன்படுத்திக் கொள்வது அனுமதி. அல்லது நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட கொடுத்து அவர் அதை அப்படியே பயன்படுத்திக்குவார் அப்படின்னா அதுக்கும் அனுமதி, வசதியானவராக இருந்தாலும் கூட.
ஆனா அந்த குர்பானி தோலை நான் காசாக மாற்றுகிற ஒருவரிடத்தில் கொடுக்க போறேன்னு சொன்னா அதுக்கு தகுந்த ஏழைக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஜகாத்து வாங்க தகுதி பெற்ற ஏழை தான் அதை வித்து காசாக்கி காசை பயன்படுத்தலாம். அல்லது அந்த தோலை நம்ம ஒரு நிறுவனத்துல கொடுக்கிறோம், ஒரு சங்கத்துல கொடுக்கிறோம், அவங்க அதை காசாக்கி உரியவர்களுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க, உதவி செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் அத்தகைய நிறுவனங்களுக்கும் தரலாம். இதை தவிர நாம அந்த குர்பானி தோலில் இருந்து பொதுவாக மஸ்ஜிதுகளுக்கு வசூல் செஞ்சுட்டு இங்க வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அதை சம்பளமாக கொடுப்பது, அல்லது ஏதாவது ஒரு மராமத்து வேலைக்கு அந்த காசிலிருந்து வருமானத்திலிருந்து செய்வது, இதெல்லாம் தடுக்கப்பட்ட விஷயமாக இருக்கு. ஜகாத்தை யார் பெறுவதற்கு தகுதியோ அவங்கதான் குர்பானி தோலினால் காசாக மாறிவிட்ட அந்த தொகையையும் பெறுவதற்கு தகுதியானது. இறந்தவர்கள் மீது குர்பானி கொடுக்கலாமா? இது ஒரு முக்கியமான கேள்வி, நிறைய பேர் கேட்கிறாங்க. அதாவது இறந்து போய்விட்ட மருகமான அவங்க பேர்ல நான் குர்பானி கொடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப தெளிவா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நான் வசதியானவனாக இருந்தேன் என்றால் என் மீது குர்பானி கடமை. என் மீது கடமையான குர்பானியை நான் செஞ்சுட்டேன், அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு கடந்த வருஷம் வஃபாத்தாகி இருந்த என்னுடைய தந்தை, அவர்கள் மீது எனக்குள்ள மஹப்பத்தினால, அவர்கள் மீது எனக்குள்ள மரியாதையினால அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான். இது போன்ற காலங்களில் ஒரு குர்பான் கொடுத்து அதனுடைய சவாபை நம்முடைய அத்தாவுக்கு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி உபரியான முறையில இறந்தவர்களுக்காக வேண்டி குர்பான் கொடுத்தால் அது தாராளமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதுல சந்தேகமே இல்லை. நிறைய பேரிடத்தில் நடக்கக்கூடிய தவறு என்னவென்றால், தன் மீது குர்பானி கடமையாக இருக்க தன் பேரை பதிவு செய்யறதை விட நான் என்னுடைய அத்தாவுடைய பேரை பதிவு செய்யறேன்னு சொல்லி செய்யறாங்க. அத்தாவுக்கு குர்பான் போய் நிறைவேறும், நன்மை கிடைச்சிடும். ஆனா கடமையை ஏன் நிறைவேற்றவில்லை என்று அல்லாஹ் கேள்வி கேட்பான். எப்பொழுதுமே எது கடமையோ அதை முதல்ல செய்யணும், அதுக்கு மேற்பட்டுதான் உபரியான காரியத்தை செய்யணும். இறந்தவர்கள் பேர்ல செய்யக்கூடிய அந்த குர்பான் என்பது ஈசாலு சவாப், நன்மைகளை சேர்க்கும் விதமாக செய்யக்கூடிய ஒரு உபரியான அமல். யாருக்கு தனக்கும் குர்பானை கொடுத்தது போக கூடுதலாக அவ்வாறு செய்ய ஆர்வம் இருக்குதோ அவங்க தாராளமாக செய்யலாம். குர்பானி ஒருவர் மீது கடமை இருக்க அவர் தன் குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருவர் பெயரில் குர்பானி கொடுக்கலாமா? இதுவும் ஏற்கனவே சொன்ன அதை சார்ந்த கேள்விதான். தன் மீது கடமையாக இருக்க சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இறந்து போனவர்கள் பேர்ல கொடுக்கறாங்க, அது கூடாதுங்கிறத சொல்லிட்டோம். தன் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளை பேர்ல கொடுப்பாங்க, தன் வீட்டில் இருக்கிற சிறுவர்களுக்கு இது கொடுப்பாங்க, என் பையன் பேர்ல கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்க வேண்டியதில்லை, கடமை நம் மேலதான். அதனால அதை நம்மளுடைய பேரில் அதை நிறைவேற வேண்டும் என்றுதான் அதை செய்ய வேண்டும். தன் பேர்ல ஒரு மாட்டுல நான் 3 கூட்டு கடமையானவங்க எல்லாம் சேர்த்துட்டேன், இன்னும் ஒரு 4 கூட்டு இருக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கும் நன்மை கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நபிலான முறையில் சேர்த்தால் தப்பில்லை. கடமை தன் மீது இருக்கும் போது அதுக்கு எந்த ஏற்பாடும் செய்யாமல் மற்றவரின் பெயர்ல கொடுக்கிறது தவறான காரியம். வருட ஆடு குர்பானி கொடுத்து வந்த நிலையில் இந்த வருடம் கூட்டு குர்பானி கொடுக்கலாமா? குர்பான் என்பது ஆடு குர்பானா கொடுக்கிறது ஒரு முறை இருக்கிறது. ஆடா இருந்தா ஒரு நபர் ஒரு ஆட்டை ஒரு நபர் தான் குர்பானியா கொடுக்க முடியும். மாடு ஒட்டகமா இருந்தா 7 பேர் பங்கு சேர்த்துக் கொள்ளலாம்ங்கிற சட்டம் நமக்கு ஏற்கனவே தெரியும். சூழ்நிலை என்னன்னா, ஆடு வாங்கி குர்பானி பல காலமாக கொடுத்து வந்த ஒருவர் ஆடு குர்பான் கொடுக்கணும் போது அதனுடைய விலை அதிகமா இருக்கு, ஆனா கூட்டுல சேரும் போது அதனுடைய விலை கம்மியாக இருக்கு. இப்ப என்ன தயக்கம் வருது அப்படின்னா, ஒரு 6-7 வருஷமா நம்ம ஆடுதான் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கோம், இந்த வருஷம் திடீர்னு மாட்டுல கூட்டு சேர்றதா அப்படின்னு சொல்லி தயங்குவது உண்டு. அப்படிலாம் தயங்க வேண்டியதில்லை. நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்த விஷயம். இறைவனே அனுமதிச்சிருக்கிறான், நீ ஒன்று ஆடு அறுத்து குர்பான் கொடு, ஆடு அறுப்பதை தவிர்த்துட்டு மாட்டிலேயோ ஒட்டகத்திலேயோ கூட்டு சேர்ந்துட்டாலும் உன்னுடைய கடமை நிறைவேறும் என்று அல்லாவே அனுமதிச்சுட்டான். அதுக்கு பேரு நாம தயங்க வேண்டியது இல்லை. ஆனால் ஒரு விஷயம், பொருளாதாரத்தை செலவிடுவதில் கஞ்சத்தனம் கொண்டு
நல்ல பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கும் வேளையில எனக்கு ஆடு வாங்கி குர்பான் செய்யறது, அதற்கான ஏற்பாடுகளை செய்யறதுல அசௌகரியம் இருக்கு, அதனால நான் கூட்டு சேர்ந்துக்கிறேங்கிறது வேற விஷயம். வெறும் பொருளாதாரத்தை இதுல மிச்சப்படுத்தலாம் என்று எண்ணி ஆட்டை கொடுப்பதை தவிர்த்து மாட்டில சேருவது அப்படிங்கிறது வேண்டாம். ஏன் அப்படின்னா கைருல் உலுஹியத்தி அல் கர்ஷு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உலுஹியாவிலே ஆக சிறப்பானது எதுன்னு கேட்டா ஆடுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத்தாகத்தான், நினைவார்த்தமாகத்தான் நாம இதை செய்யறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்தது ஆடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து 10 வருஷங்களாக உலஹியா என்ற பெயர்ல கொடுத்து வந்தது ஆடாக இருக்கிறது. அதனால ஆடு கொடுப்பதற்கான சௌகரியமும் வசதியும் சூழ்நிலையும் அமையும் போது நம்ம அதற்குத்தான் முதலிடம் கொடுக்கணும். அதுல நிறைய சவாப் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோமத்தின் எண்ணிக்கை அளவுக்கு நன்மை கிடைக்கும். ஒரு மாட்டுத்தோல்ல எவ்வளவு ரோமம் இருக்கோ அது 7 பேர் கொடுத்தாங்கன்னா 7 பேருக்கும் ஷேராகத்தான் ஆகும். அதனால ஒரு சட்டம், கடந்த வருஷங்களில் ஆடு கொடுத்துட்டு இருந்தனாலேயே இந்த வருஷம் ஆடு கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அவர் மாடு கொடுத்தாலும் கடமை நிறைவேறும். இன்னொரு விஷயம், பொருளாதாரத்தை மிச்சப்படுத்தணுங்கிற கஞ்ச குணத்தின் அடிப்படையில அந்த மாதிரி செய்யறத தவிர்க்கும். அடுத்த கேள்வி, அகீகாவுடைய நியத்தில் கூட்டு குர்பானியில் சேரலாமா? அகீகாவுடைய நியத்து கூட்டு குர்பானி 7 பங்குல ஒரு பங்கு அகீகாவுடைய நியத்து செய்யலாமா? அகீகா அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். யாராவது தெரியாம இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்றேன். முதலாவது விஷயம், அகீகா என்று சொல்லி பழகணும். நிறைய பேரு அதை உச்சரிக்கிறதுல ஹகீகா அப்படின்னு ஹெச் வச்சு சொல்றாங்க. ஹகீகா அல்ல, அரபில ஐன் வச்சு அகீகா. இந்த அகீகா என்பது ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தையாக இருந்தா 2 ஆடு, பெண் குழந்தையாக இருந்தா 1 ஆடு. குழந்தை பிறந்து 7வது நாள், ஏற்கனவே வெள்ளிக்கிழமை பிறந்துச்சு அப்படின்னா இப்போ வரக்கூடிய வியாழக்கிழமை 7ஆம் நாள். அந்த 7வது நாளையில அகீகா கொடுப்பது என்பது சுன்னத், கட்டாயம் அல்ல, வாஜிப் அல்ல, சுன்னத். ஆண் குழந்தையாக இருந்தா 2 கொடுக்கிறது சுன்னத். இப்போ குர்பானி டயத்துல அவர் அகீகாவுடைய அந்த காலமும் சரியா ஒத்து வருது. 7ஆம் நாள் கொடுக்கலாம், அது தவறிச்சுன்னா இன்னொரு 7 நாள் சேர்த்து 14வது நாள் கொடுக்கலாம், அதுவும் தவறிச்சுன்னா இன்னொரு 7 சேர்த்து 21வது நாள் கொடுக்கலாம். இந்த 3 7ல கொடுத்தா சுன்னத்தை அப்படியே முழுசா நிறைவேற்றியதாக ஆகும். 21ஆம் நாளும் கொடுப்பதற்கு ஒருத்தருக்கு வாய்ப்பு இல்லாம போச்சுன்னா அதுக்கு பிறகு ஆயுள்ல எப்பனாலும் கொடுத்துக்கலான்னு இருக்கு. சரிங்களா? ஆனா அந்த சுன்னத்தை முழுசா அப்படியே நிறைவேற்றியதாக அது ஆகாது. அதனால அந்த நாளை நம்ம கவனிச்சுக்கணும். இப்ப குர்பான் கொடுக்கும் போது ஒரு மாட்டுல 7 பேர் கூட்டு சேர்றாங்க. குர்பான் என்னுடைய பங்குல குர்பான் நான் 2 சேர்ந்திருக்கேன். என்னுடைய பிள்ளைக்கு அகீகா என்ற முறையில நான் 1 பங்கு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேரலாமான்னா தாராளமா சேரலாம். ஏன்னா அது எப்படி இறைவனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு வணக்கமாக நிறைவேற்றப்படுகிறதோ அதே போன்றது ஒரு வணக்கமாகத்தான் இந்த அகீகாவும் நிறைவேற்றப்படுது. குர்பானி, கூட்டு குர்பானி எப்போ கூடாம போகும் சொன்னா 7 பேர்த்துல ஒருத்தர் மட்டும் எனக்கு அன்றைக்கு இறைச்சி தேவைப்படுது, இறைச்சிக்காக வேண்டி ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிற ஒருத்தர், அந்த ஹோட்டல்ல விறுவிறுப்பா வியாபாரம் ஆகும், எனக்கு இத்தனை கிலோ இறைச்சி தேவைப்படுது, கூட்டுல சேர்ந்துகிட்ட விலை கம்மியா இருக்கும், அல்லது அன்றைய தினம் கறிக்கடையெல்லாம் இது இல்ல, ஏதோ ஒரு காரணத்தினால கூட்டு சேர்ந்து அந்த இறைச்சியை நோக்கமாக கொண்டு புக்கிங் செய்தால் மற்றவர்களுடைய கூட்டும் சேர்ந்து செல்லாமல் போய்விடும். அப்படி அல்ல அகீகாவுடைய கூட்டு சேருவது. அகீகா என்பதும் குர்பானி போன்ற ஒரு வணக்கங்கிறதுனால தாராளமா குர்பானியோடு அகீகாவுடைய கூட்டு சேர்த்துக்கலாம். மாட்டுலதான் அந்த மாதிரியான அனுமதி, மாடு ஒட்டகங்கள். குர்பானி கொடுக்கக்கூடிய ஆடு மாடு உடைய வயது என்ன? குர்பானி 3 வகையான பிராணிகள் கொடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆடாக இருந்தா 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 2வது வருஷத்தை அடைஞ்சிருக்கணும், அதாவது 1 வருஷம் பரிபூர்ணம் அடைஞ்சிருக்கணும். ஆட்டுல ஒரே ஒரு சலுகை இருக்கு.
நாம கொடுக்கக்கூடிய ஆடு செம்பரி ஆடாக இருந்தால் பார்ப்பதற்கு 1 வயது மதிக்கிற அளவுக்கு கொழுத்து இருக்குது என்றால், ஒரு ஆட்டை இது 1 வயது ஆடு என்று மதிக்கிற அளவுக்கு 6 மாசத்தை கடந்து 1 வயதுக்கு மதிக்கிற அளவுக்கு கொழுத்து இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, 1 வயது பூர்த்தியான ஒரு 10 ஆடுகளுக்குள்ள இந்த ஆடையும் ஒன்னா போய் கொண்டு போய் விட்டோம்னு சொன்னா வித்தியாசம் தெரியல, பாக்குறதுக்கு எல்லாமே ஒன்னா தெரியுதுன்னு சொன்னா அதை வச்சு தீர்மானிச்சுக்கலாம் இது 6 மாசம்தான் ஆகி இருக்கிறது என்றாலும் கூட 1 வயது ஆடுக்கு ஈடாக இது வளர்ந்திருக்கிறது, கொடுத்திருக்கிறது. அந்த மாதிரி செம்பரி ஆடு மட்டும் 6 மாதத்தை தாண்டி இருந்தால் 1 வயது ஆட்டுக்கு ஈடாக வளர்ந்திருந்தால் அது கூடும். மாடாக இருந்தால் 2 வயது பூர்த்தியா இருக்கும், 3வது வருடத்தை அது அடைந்திருக்கும். ஒட்டகமா இருந்தா 5 வருடம் பூர்த்தியா இருக்கும். அடுத்த கேள்வி, குர்பானி கரியை எப்படி பங்கிடுவது சிறப்பு? குர்பான் கொடுப்பது தனக்கு தேவை இருந்தால் வைத்துக் கொள்ளலாமா? அனைத்து கரியும் குர்பான் கொடுத்துட்டோம், அதனுடைய இறைச்சிய பங்கு வைக்குதல் அப்படிங்கிறதுல சில சிறப்பான வழிமுறை நம்ம மார்க்கத்தில் சொல்லப்பட்டது. இப்போ 30 கிலோ இருந்துச்சு, 10 கிலோவா அதை பிரிச்சுக்க வேண்டியது. ஒரு 10 கிலோ ஏழைகளுக்கு, அதாவது நம்முடைய உறவினர்கள் அல்லாத அந்நியர்களில் யார் ஏழை இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. இன்னொரு 10 கிலோ நம்முடைய உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டியது. தேவை உள்ளவங்க இருந்தா அவங்களுக்கு முன்னுரிமை, வசதியானவங்களாக சொந்தக்காரங்க இருந்தாலும் அவங்களுக்கும் அதுல இருந்து அந்த 10 கிலோவிலிருந்து உறவு என்ற அடிப்படையில் கொடுக்கலாம். இன்னொரு 10 கிலோவை நம்மளுடைய தேவைக்காக வேண்டி வச்சுக்கலாம். இப்படி செய்யறது முஸ்தஹப்பு தான், விரும்பத்தக்க காரியம், இப்படித்தான் செய்தாக வேண்டும் என்பது அல்ல. ஒருத்தருக்கு தனக்கே 20 கிலோ தேவைப்படுது, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கே நம்ம சமைச்சு பரிமாற வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி 2 பங்கை தான் வச்சுக்கிட்டு 1 பங்கை மட்டும் வெளியே தர்மம் செய்யலாம். ஒரு குடும்பத்துல மொத்தத்துக்குமே தேவைப்படுது அப்படின்னு சொல்லி இருந்தால் மொத்தத்தையுமே அவர் வச்சு அவங்களே அதை சாப்பிட்டாலும் அது பற்றி எந்த தப்பும் இல்லை. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். குர்பான் என்பதுல இறைச்சியை பங்கு வைப்பது அல்லது மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது 2ஆம் பட்சம்தான். குர்பான் என்பதுல நேரடியாக குறிக்கோள் என்னன்னா, ஒரு பிராணியை அல்லாஹ்வுக்காக அறுத்து அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நாம வெளியில ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு சூழ்நிலையினால தங்கியிருக்கிறோம். தங்கியிருக்கிற இடத்துல குர்பானுடைய காலம் வந்துச்சு, குர்பான் கொடுக்க வேண்டிய தேவை வந்துச்சு, குர்பான் கொடுத்துட்டோம். ஆனா அந்த இடத்துல அதை உரிப்பதற்கு, அதை வெட்டுவதற்கு, சமைப்பதற்கு தகுந்த எந்த சூழலும் இல்லை. அந்த மாதிரி ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டோம்னு வைங்க, அறுத்து போட்டுட்டு பேசாம வந்துட்டோம். இப்ப குர்பான் கூடுமா அப்படின்னா கூடும். அது எதுவுமே நான் பங்கு வைக்கலையே, நான் எதையுமே அதை சாப்பிடலையே, அதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஜகாத்துல தர்மம் என்பதுதான் நோக்கம், குர்பான் என்பதுல அறுத்து விடுவது என்பதுதான் நோக்கம். அது நிறைவேறிச்சு. இந்த பங்கு வைக்குதல் என்பது 2ஆவதாக வரக்கூடிய காரியம். ஒருத்தர் அதை எதையுமே செய்யல, பங்கே வைக்கலனாலும் அவருடைய குர்பான் நிறைவேறிவிட்டது. அதனாலதான் சொல்றோம், குர்பான் இறைச்சியை அவர் விரும்பினால், அவருக்கு தேவை இருந்து முழுசாகவே அவர் பயன்படுத்தினாலும் அதனாலும் தப்பில்லை. சிறப்பு என்னன்னா, 3 பங்கா வச்சு ஒன்றை ஏழைகளுக்கும், இன்னொன்றை உறவினர்களுக்கும், இன்னொன்றை தனக்கும் பயன்படுத்திக் கொள்வது. குர்பானி இறைச்சியை காப்பீர்களுக்கு கொடுக்கலாமா? குர்பானி இறைச்சியை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுப்பதற்கு அனுமதி இருக்கு. ஆனா முஸ்லிம்களிலேயே தேவை உள்ளவர்கள் இருக்கும் போது அவங்களுக்கு தான் முன்னுரிமை. அவங்களை அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு நண்பரு அவருக்கு ஒரு 5 கிலோ கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு அந்த மாதிரி நினைக்க வேண்டியதில்லை. கொடுப்பதில் தடை எதுவும் கிடையாது. அதே சமயம் முஸ்லிம்களிலேயே தேவை உள்ளவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நம்ம முன்னுரிமை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அப்ரிக்காவுக்காண்டி ஆடு வாங்கி ஏழை பெண்களுடைய திருமணத்துக்கு கொடுக்கலாமா? அதே போல நேர்ச்சி செய்து ஏழை திருமணங்களுக்கு கொடுக்கலாமா? நேர்ச்சி குர்பானி இதுல முதலாவது விஷயம், ஒருத்தர் தன் பிள்ளைக்காக அக்கீகா கொடுக்கிறார்.
அக்கீகா கொடுக்கிற அவர் அதில் கிடைக்கிற இறைச்சிய அவர் வீட்டிலேயே சமைச்சு விருந்தாக பரிமாறினார்னா கூடும், அனுமதி இருக்கு, அப்படியே செய்யலாம். இறைச்சியா தான் பங்கு வைக்கணும் அப்படிங்கிறது அல்ல. அதை சமைச்சு ஏழைகளும் சாப்பிடுறாங்க, பணக்காரங்களும் சாப்பிடுறாங்க, கூடும். எப்போ இவரே சமைச்சு பரிமாறலாம்னு இருக்குதோ அப்போ ஒரு ஏழை குமருடைய காரியத்திற்காக இந்த இறைச்சி அப்படியே கொடுத்து பரிமாறிக்கமா அப்படின்னு சொல்லலாம். அதுல எந்த தவறும் இல்லை. ஆனா நேர்ச்சைக்கான குர்பான் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த நேர்ச்சை அப்படிங்கிறதுனா எனக்கு இந்த காரியம் நிறைவேறியது என்று சொன்னால் நான் ஒரு ஆடு வாங்கி முழுசா அப்படியே குர்பான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒருத்தர் நியத் பண்ணியிருந்தாருன்னா, நேர்ச்சையின் மூலம் எது அறுக்கப்படுகிறதோ அதுக்கு ஜகாத் பெற தகுதியானவர்களுக்கு மட்டும்தான் அது வழங்கப்படணும். அந்த இறைச்சியை போய் ஒரு பொது திருமணத்துல நம்ம பரிமாறணும்னு சொன்னா அதுல பலதரப்பட்ட மக்களும் சாப்பிடுவாங்க. அதனால அந்த மாதிரி இதுகளுக்கு அதை பரிமாறக்கூடாது. அதை பங்கு வச்சு ஏழை எளியவர்கள் அடையாளம் கண்டு அவர்களுக்கு கொடுக்கலாம். ஏழைகள் மட்டும்தான் சாப்பிடுவாங்கன்னு நம்ம அதை வரையறுக்க முடியாது. அவங்க மட்டும்தான் சாப்பிடணும்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால பொது விருந்துகள்ல இந்த மாதிரியான இதுகளை பயன்படுத்தக்கூடாது. நேர்ச்சி குர்பானியுடைய கறி சம்பந்தம், நேர்ச்சி குர்பானியுடைய கறி நம்ம சாப்பிடலாமா, அது சம்பந்தம் நம்ம சாப்பிடலாமான்னு கேட்கறது. அதாவது குர்பானி இறைச்சியை குர்பானி கொடுக்கக்கூடியவர் சாப்பிடலாம். அக்கீகா இறைச்சியை அக்கீகா கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளையினுடைய பெற்றோர்கள் சாப்பிடலாமான்னா சாப்பிடலாம். அது மாதிரி நேர்ச்சையின் மூலம் ஒரு ஆடை கொண்டு போய் தர்மம் செய்யறாங்க இல்லையா, அந்த ஆட்டு இறைச்சியை அவங்க குடும்பத்தினர்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது தர்மம், கட்டாய தர்மம். அந்த கட்டாய தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஜகாத்துடைய அந்த அந்தஸ்து வந்துருது. நான் ஜகாத்து கொடுக்கறேன், அதனுடைய பலாபலனை நானே அனுபவிக்கிற மாதிரி சூழல் வந்துச்சுன்னு வைங்க, மார்க்கம் அதை தடை செய்யுது. அதனாலதான் ஜகாத்துடைய காசை பயன்படுத்தி பள்ளிவாசல் கட்டாதீங்க, ஒரு ஹவுஸ் கட்டாதீங்க. ஏன்னா நாளைக்கு நானே அதுல உதவி செய்வேன். என்னுடைய காசு என்பது என் ஜேப்பை விட்டு போய் மீண்டும் அது எனக்கே பலன் தருது அப்படிங்கிற நிலை வந்துருங்கிறதுனால நோன்பு கல்விக்கு நிர்வாகிகள் கோச்சிக்க கூடாது. சில இடங்கள்ல கேள்வி கேட்கிறாங்க, ஜக்காத்துடைய காசை நோன்பு கல்விக்கு வாங்கலாமான்னு. அப்படிலாம் வாங்கக்கூடாதுன்னு சட்டம் சொன்னா, இப்படிலாம் சட்டம் சொன்னீங்கன்னா அப்படி யாரும் கொடுக்க மாட்டாங்களே. மார்க்கத்துடைய வரம்பை தாண்டி நம்ம அப்படி சேவை செய்யணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? மார்க்கத்தில் எங்கேயாவது நோன்பு கஞ்சி பள்ளிவாச நிர்வாகம் காட்சி ஊத்தி ஆகணும்னு எங்கேயாவது இருக்கா? கிடையாது. நான் அதை வளமைப்படி செய்யறேன், அதுல கொஞ்சம் இஸ்லாமிய வரம்புகள் எல்லாம் கூட நான் கண்டுக்க மாட்டேங்கிறது அது அர்த்தம் இல்லாத பேச்சு. ஏன் அதை அந்த இடத்துல நோன்பு கஞ்சிக்கு ஜக்காத்துடைய காசை கொடுக்காதீங்கன்னு சொல்றோம்னா, அதை பல வசதி படித்தவர்களும் வாங்கி சாப்பிடுறது உண்டு, பள்ளிவாசல்ல பொதுவாக விநியோகிக்கிறது உண்டு, யார் கொடுத்தாரோ அவர் வீட்டுக்கும் அதுல இருந்து எடுத்துட்டு போறது உண்டு. அதனால ஜகாத்துக்கு என்ன சட்டமோ அதுதான் அந்த நேர்ச்சை மூலம் நிறைவேற்றப்படுகிற தர்மம். அது இறைச்சி மட்டும் இல்ல, வேற எந்த தர்மமாக இருந்தாலும் சரி, அது ஏழைகளுக்கு மட்டுமே போய் சேரும். வருட வருடம் தொடர்ச்சியாக குர்பானி கொடுத்து வருகின்றோம். இந்த வருடம் கையில் பணம் இல்லை, பிறரிடம் கடன் வாங்கி குர்பானி கொடுக்கலாமா? இது ஒரு நல்ல கேள்வி. இதை இப்படி எடுத்துக்கலாம், வருடா வருடம் நான் குர்பானி கொடுத்து வர்றேன். ஏன்னா என்கிட்ட போகி மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வரம்பை தாண்டி நான் வசதியாக இருந்தேன், அதனால என் மீது கடமையாக இருந்துச்சு, கொடுத்துக்கிட்டே வந்தேன். இந்த வருஷம் என்கிட்ட மார்க்க வரம்புப்படி நான் அந்த வசதியை இழந்து விட்டேன். மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வரைமுறைப்படி நான் பணக்கார லிஸ்ட்ல வரமாட்டேன், வசதியை இழந்து விட்டேன். இப்படி இழந்து விட்டேன் என்று சொன்னால் என் மீது குர்பானி வாஜிப் இல்லை. குர்பானி செய்யாட்டி அல்லாஹ் கேள்வி கேட்கவே மாட்டான். கடமையாக இருந்து செய்யலன்னா தான் கேள்வி கேட்பான். இல்ல அல்லாஹ் கேட்க மாட்டான், பக்கத்து வீட்டுல கேட்பாங்களே அப்படின்னு சொன்னா அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. இவரா சிரமம் எடுத்து கடன் வாங்கி கொடுத்தாருன்னா குர்பானி நிறைவேறி போயிடும். ஆனா மார்க்கம் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா, நீங்க எதுக்கு பொருளாதாரத்துல உங்கள் மீது கடமை இல்லாததையெல்லாம் போட்டு இழுத்து போட்டு உங்களுக்கு நீங்களே சிரமத்தை தேடிக் கொள்கிறீர்கள்? அப்படி செய்வது அவ்வளவு சிறப்பானதல்ல. ஒருத்தர் கடன் வாங்கியே ரொம்ப ஆர்வக்கோளாறுல செஞ்சாருன்னா அந்த குர்பானி நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு சட்டம் கேட்டா நிறைவேறு. வீடு வாசல் எல்லாமே இருக்குது, ஆனா கையில பணம் இல்லை, குர்பானி கொடுக்கலாமா? இப்போ வீடு
வீடு வாசல் எல்லாம் இருக்கிறது அப்படின்னா அதெல்லாம் அத்தியாவசிய பொருட்களுக்குள்ள வந்துடும். வீடு வாசல் எல்லாம் இருக்குது, பணம் மட்டும்தான் இல்ல. ஒரு 600 கிராம் தங்கம் பீரோவில் இருக்குதுன்னு சொன்னா அந்த தங்கத்தை எடுத்து வித்து அதுல இருந்து குர்பானி ஆடு வாங்கி கொடுக்கணும். இந்த பணம் இல்லங்கிறது ரொம்ப டெக்னிக்கலா சொல்றாங்க. பணமாகத்தான் இல்லையா அல்லது வேற எதுவுமே இல்லையா? மார்க்கத்துடைய வரைமுறைப்படி அவர் வசதியானவரா வசதியற்றவரா அப்படின்னு பார்க்கும்போது காசாகத்தான் இது. இன்னைக்கு யார்ட்டையுமே கையில காசு இருக்கிறது இல்ல, எல்லாமே போன்ல ஜிபே அந்த மாதிரிதான் இருக்கு. கேட்டா என்ன செய்வாங்க, கையில காசு இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாம இது உள்ளபடியே விவரத்துக்காக வேண்டி கேட்டு இருந்தால், அதாவது வசதியே இல்லைன்னு சொன்னா அவருக்கு மீது குர்பானி கடமை. அடுத்த கேள்வி, ஒரு குடும்பத்துக்கு ஒரு குர்பானி கொடுத்தால் போதுமா? ஹனபி மதுஹபுடைய சட்டப்படி குர்பான் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தனிநபருடைய நிலையை கவனிக்கப்படும். ஒரு குடும்பத்துல நான் இருக்கிறேன், எனக்கு வருமானம் இருக்கு, மார்க்க முறைப்படி நான் வசதியானவர் என்ற பட்டியல்ல போயிடுறேன். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாரு, அவர் தனிப்பட்ட முறையில அவர் வசதியானவர் என்ற பட்டியல்ல போயிடுறாரு. எனக்கு ஒரு தம்பி இருக்கிறாரு, அவருடைய பொருளாதார சூழ்நிலைங்கிறது அந்த வசதி என்ற அந்த வரைமுறையை விட்டு கீழே இறங்கி இருக்கிறார். இப்ப என்னன்னா, என்னுடைய தம்பியின் மீது குர்பானி கடமை இல்லை. நான் வசதியானவர் என்பதனால் என் மீது குர்பானி கடமை. என் அண்ணன் வசதியானவர் என்பதனால அவரின் மீது குர்பானி கடமை. கூட்டு குடும்பமா தான் இருக்கிறோம். எங்க அத்தா அவங்களும் வசதியானவர்களுடைய லிஸ்ட்ல வர்றாங்கன்னா எங்க அத்தாவின் மீது குர்பானி கடமை. சொல்ல போனால் ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி இருக்கிறாங்க. கணவன் கொடுக்கிற குர்பானி மனைவியின் பேர்ல நிறைவேறாது, மனைவியின் பேர்ல கொடுக்கிற குர்பானி கணவன் பேர்ல நிறைவேறாது. கணவனுடைய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து இவரின் மீது கடமையா இல்லையாங்கிறத தீர்மானிக்கணும். மனைவியினுடைய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து அவங்க மீது குர்பானி கடமையா இல்லையா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். இதுல நாம ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறோம் என்பதுதான் கசப்பான உண்மை. அடுத்த கேள்வி, வழமையாக 2 ஆடு குர்பானி கொடுத்து வந்து வசதி குறைவால் ஒரு ஆடு குர்பானி கொடுத்தால் போதும். இதுக்கும் ஏற்கனவே சொன்னதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. வழமையாக 2 குர்பானி ஏன் கொடுத்தீங்க? என் பேர்ல ஒரு கடமை அதனால ஒண்ணு கொடுத்தேன், என் மனைவி பேர்ல ஒண்ணு கடமை அதனால ஒண்ணு கொடுத்தேன். இப்படி 2 கொடுத்துக்கிட்டே வந்தேன். இந்த தடவை ஒண்ணுதான் கொடுக்க முடியுதுன்னு சொன்னா மனைவி பேர்ல உள்ள நகை, அவங்ககிட்ட இருக்கிற தொகை அதெல்லாம் கரெக்டா இருக்கு, என்னிடத்துல மட்டும் பொருளாதாரத்துல பின்னடைவு. அதனால நான் என் இதை தவிர்த்துட்டு மனைவி பேர்ல மட்டும் ஒண்ணு கொடுக்கறேன். அதுக்காக தயங்க வேண்டியது இல்லை, தாராளமா கொடுக்கலாம், மார்க்கம் அனுமதிக்குது. இப்படி இல்லாம ஏற்கனவே கொடுத்து வந்த அந்த பொருளாதாரம் 2 பேரிடத்துலயுமே அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த வருஷம் ஒரு ஆட்டை குறைச்சிட்டு ஒன்ன மட்டும் கொடுத்துக்கலாமே இருந்தா யார் பேர்ல கொடுக்கறாங்களோ அவங்க பேர்ல மட்டும்தான் நிறைவேறும். இன்னொருத்தவங்க பேர்ல கடமையாக இருந்து கொடுத்து வந்திருப்பார்கள் என்றால் அந்த கடமை விட்ட குற்றம் வரும். இது ஒரு விஷயம். நான் வழமையாக என் பேர்ல ஒன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர்ல ஒன்னும் நஃபிலாக கொடுத்து வருவேன். கடமை என்ற அடிப்படையில 2 கொடுக்கல, ஒன்று எனக்காக இன்னொன்று நஃபிலான முறையில அப்படின்னு இருந்து இந்த தடவை வசதி குறைவுனால நம்முடைய கடமையான குர்பானியோட நிறுத்திக்கலான்னு ஒருத்தர் நிறுத்துறாருன்னா அதுல எந்த தவறும் இல்லை. குர்பானி கொடுத்த அந்த கறியில 3 பெரிய துண்டுகளை எடுத்து அதை உப்பு சாறு வைத்து ரொட்டியை தயார் செய்து தர்மம் செய்யலாமா? ஏற்கனவே சொன்ன மாதிரி இறைச்சி அப்படிங்கிறது அப்படியே இறைச்சியாகவும் தர்மம் செய்யலாம், உணவாக சமைத்து விருந்தாக கூட பரிமாறலாம். அதுல மொத்தத்துக்கு சமமா 3ஆ பிரிச்சு பங்கு வைக்குதல் என்பது ஒரு முறை. அது ஆக சிறப்பான முறைதானே தவிர அதுக்கு மாற்றமான முறையில அவங்க எதை உசிதமாக சிறப்பானதாக கருதுனாங்களோ அந்த முறையை மேற்கொள்வது என்பதில் எந்த தவறும் இல்லை. சில பேர் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை அனுசரிக்கும் விதமாக அதுல சில கூடுதல் பகுதிகளை எடுத்து இந்த மாதிரி செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்கனாலும் அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது அவங்களுடைய விருப்பத்துக்கு உட்பட்ட விஷயம். குர்பானி இந்த 2க்கு என்ன விஷயம்? ஜகாத் அப்படிங்கிறது அதையும் நம்ம கடமைன்னு தான் சொல்றோம், குர்பானியையும் கடமைன்னு தான் சொல்றோம். 2க்கு இடையில வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன அந்த பொருளாதார வரம்பு
612 கிராம் வெள்ளி அல்லது அதற்கு அதனுடைய விலைக்கு ஈடான வேற வகையான பொருளாதார வசதியை நான் பெற்றிருந்து ஒரு வருடம் கடந்த பிறகுதான் என் மீது ஜக்காத் கடமையாகும். போன மாசம் ரமலானுக்கு ஒரு மாசத்துக்கு முந்திதான் நான் அந்த நிலையிலேயே அடைஞ்சேன். இந்த ரமலான்ல நான் அந்த ஜக்காத்தை நிறைவேற்றி ஆகணுமானா வேண்டியதில்லைன்னு மார்க்கம் சொல்லுது. வரக்கூடிய வருஷம் வரையிலும் அதே பொருளாதார வசதி அல்லது அதை விட கூடுதலாக வளர்ச்சி அடைந்திருந்தால் இப்பொழுது பெற்றிருந்த வசதியை கணக்கில் கொண்டு வரக்கூடிய ஒரு அந்த வருஷத்துல ரமலான்ல ஜக்காத் கொடுக்கணுங்கிறது சட்டம். ஆனா குர்பானி கடமையாகுவதற்கு நான் வசதியை அடைந்து ஒரு வருடம் பூர்த்தியா இருக்கணும்னு தேவையில்லை. பெருநாளைக்கு ஒரு நாள் முன்பு அரபா அன்னைக்கு தான் எனக்கு திடீர்னு வசதி வந்துச்சு. ஏதோ ஒரு போட்டியில எனக்கு பரிசு லட்சக்கணக்கில் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு நான் வசதியை பெற்றுட்டேன்னா அடுத்த நாள் குர்பானி கொடுப்பது என் மீது கடமையாகிறது. இது ஒரு வித்தியாசம். இன்னொரு வித்தியாசம் என்னன்னா, நான் ஏற்கனவே அதை பத்தி குறிப்பிட்டு இருக்கிறேன். ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் தர்மம் தான் இலக்கு, தர்மம் தான் நோக்கம். அப்படிங்கிறதுனால அதை முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கொடுக்க முடியாது, வசதி படைத்தவர்களுக்கு கொடுக்க முடியாது, ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் ஜகாத்தை. குர்பானி இறைச்சி என்பதுல நோக்கம் என்பது அறுத்து பலியிடுவதுதான். அது நடந்துருச்சு. இந்த இறைச்சி உங்களுக்கு சொந்தம், அதை நீங்க சாப்பிடலாம், மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கும் கொடுக்கலாம். இந்த சாய்ஸ் இருக்கு இல்லையா, இது குர்பானில இருக்கு, ஜகாத்துல கிடையாது. இந்த மாதிரியான வித்தியாசம். குர்பானியுடைய அப்படி இல்லை. ஜகாத்து ஒரு வருஷம் பூர்த்தியான கடமை, குர்பானி அந்த நேரத்தில் கடமை. அந்த மாதிரி இப்போ நம்மள்கிட்ட 2 கார் இருக்குது, ஒரு காரு அப்படி அந்த மாதிரி. இன்னொரு வித்தியாசம் கேட்கறது, குர்பானிக்கும் ஜகாத்துக்கும் இடையில இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஜகாத்து கடமையாகுவதற்கு தன்னிடத்தில் தேவையை போக மீதம் இருக்கக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அது வளர்ச்சி அடையக்கூடிய பொருளாக இருந்தாகணும் அப்படிங்கிறது ஜகாத்துல. வளர்ச்சி அடையக்கூடிய பொருள்னு சொன்னா, உதாரணமா ஒருத்தருக்கு பயன்படுத்துவதற்காக ஒரு கார் இருக்கு, கூடுதலாக இன்னும் சௌரியத்துக்காக வேண்டி என்ன பண்ணிருக்கிறாரு, எக்ஸ்ட்ரா ஒரு கார் வச்சிருக்கிறாரு. இப்போ ஜகாத்தை கணக்கிடும் போது அந்த காரை எல்லாம் கணக்கிட வேண்டியதில்லை. ஆனா அந்த காருக்கு ஈக்குவலான ஒரு 10 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோமே, அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு வியாபார சரக்கு இருக்குன்னு வைங்க, அந்த வியாபார சரக்குல ஜகாத்துடைய தொகையோட கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டியது வரும். ஆனா குர்பானி கடமையாகிற போது, இப்ப நான் சொன்னேன், வாகனம் ஒன்று அவசிய தேவைக்கு இருக்கு, இன்னொரு வாகனம் எக்ஸ்ட்ரா கூடுதலாக ஏதாவது ஒரு அர்ஜென்ட்டுக்கு கூடுதல் தேவை வரும்போது பயன்படுத்திக்கலாம்னு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிருக்காரு. குர்பானி கடமையா என் மீது அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ஒரு காரை தவிர்த்து விட்டு இன்னொரு காருக்கான ரேட்டு நான் ஏற்கனவே சொன்ன அந்த தொகைக்கு ஈக்குவலா வரும் பட்சத்தில் இவர் மீது குர்பானி கடமையாயிடும். இந்த ஒரு வித்தியாசமும் ஜகாத்துக்கும் குர்பான் கடமையாகுவதற்கும் இடையில இருக்கிறது. புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், ஜகாத்து கடமையாகுவதற்கு நம்மிடம் அவசிய தேவை போக அல்லது அவசிய தேவையினுடைய வகையில் இருக்கக்கூடிய பொருட்களிலேயே அவசிய தேவை விட கூடுதலான எண்ணிக்கை இருந்துச்சுன்னு சொன்னா அதை எல்லாமே ஜகாத்துல கணக்குல கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. ஏன்னா வீடு, வாகனம், நம்மளுடைய தொழிலுக்கு பயன்படக்கூடிய உபகரணம், இது எல்லாத்தையுமே மார்க்கம் தள்ளுபடி பண்ணிருச்சு. ஜகாத்துடைய சட்டத்துல இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லணும்னு சொன்னா, ஒருத்தர் ஒரு தொழிற்சாலை வச்சிருக்காரு. அந்த தொழிற்சாலையில இருக்கக்கூடிய இயந்திரங்கள் இருக்கு இல்லையா, 50 லட்சம் வருமானதாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் அந்த இயந்திரங்களை கணக்கில் கொண்டு வர வேண்டிய தேவையில்லை. இயந்திரங்களுடைய ரேட்டையும் போட்டு அதுல விகிதாச்சாரப்படி எவ்வளவு ஜகாத் வருதுன்னு பார்த்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனா ஒருத்தர் சாதாரண மளிகை கடை தான் வச்சிருக்காரு, அவரிடத்துல 2 லட்சம் மதிப்பு உள்ள சரக்கு இருப்பில் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் அந்த 2 லட்சத்தை என்ன செய்யணும், ஜகாத்துடைய கணக்குக்குள்ள கொண்டு வந்தாகணும். இந்த இது ஜகாத்துல இருக்குல்ல, இது மாதிரி குர்பானி என் மீது கடமையான்னு பாக்குற போது என்கிட்ட வேற காசு எதுவுமே இல்லை, ஆனா என்கிட்ட அவசியமான ஒரு வாகனம் போக எக்ஸ்ட்ரா ஒரு வாகனம் இருக்கு, வீட்டுக்குள்ள அவசியமான பொருட்கள், தேவைக்கு உபயோக பொருட்கள் போக அவசியத்தை தாண்டிய பொருட்கள் நிறைய இருக்கு, எல்லாம் பயன்பாட்டுல தான் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட அவைகளை எல்லாத்தையும் கணக்கு பார்த்து ரேட்டு போட்டு பார்க்கும்போது எனக்கு வசதி என்ற நிலையை அடைஞ்சிட்டால் என் மீது குர்பானி வாஜிபாகிவிடும்.
நேரம் ஆயிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுத்த கேள்வியெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. குர்பானியாக இருக்கக்கூடிய ஆட்டு ரத்தத்துக்கு கீழே இருக்கிற மண்ணில் அதே ரத்தம் அந்த காப்பீர்கள் பிடிச்சி அவங்க உபயோகப்படுத்தலாமா, அவங்க காப்பீர்கள் எடுத்துக்கொள்ளலாமா? ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் நாம அதை பயன்படுத்துவது ஹராம். அதை உண்ணுவது என்பது தடுக்கப்பட்ட விஷயம். உண்ணுவது தடுக்கப்பட்டது அப்படிங்கும் போது நமக்கு அது பயன்படுத்துவது ஹராம்ங்கிறது தெளிவானது. இது குர்பானி இறைச்சியினுடைய ரத்தம் என்பதனால தனி சட்டம் கிடையாது. பொதுவாகவே ரத்தத்தை மற்றவர்கள் நாம பயன்படுத்துறது கூடாதுன்னு சொன்னா அதுல சில மருத்துவ காரணங்கள் கூட இருக்கு. ரத்தம் தான் நம்முடைய நோய்களுக்கான அடிப்படை. அப்ப மார்க்கம் அதை தடை செய்திருக்குன்னா அதுல ஏதோ சில பாதிப்புகள் இருக்க போய் தான் தடை செஞ்சிருக்கு. அதனால பொதுவாகவே ரத்தத்தை சில கறிக்கடைகள்ல, நம்ம முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய கறிக்கடைகள்ல ரத்தத்தை பிடிச்சு வச்சு அதை அப்படியே வரக்கூடியவங்களுக்கு விற்பனையே செய்யறாங்க. ரத்தத்தை வரக்கூடிய காப்பீடுகளுக்கு விற்பனையே செய்யறாங்க. அது சுத்தமான ஹராம். ரத்தத்தை காசாக்குவது என்பது சுத்தமான ஹராம். காசு இல்லாம அவன் வந்து வாங்கிட்டு போறான் அப்படின்னு சொன்னா அதனால தப்பு இல்லைன்னா கூட சிறப்பு என்னன்னா நாம நமக்கு எதை விரும்ப மாட்டோமோ அதை மற்றவர்களுக்கும் விரும்பாமல் இருப்பதுதான் சிறப்பு. யாராவது அப்படி கொடுத்து அவங்க அதை பயன்படுத்திட்டாங்கன்னு சொன்னா அதனால குர்பானி ஒன்றும் பாதிக்காது. குர்பானிக்கு ஒன்றும் அதனால எந்த பாதிப்பும் கிடையாது. அக்கீகா கொடுக்க இருந்தது, அக்கீகா கொடுக்கல, இப்ப குர்பானி கடமையாயிருச்சு. இப்ப அவங்க குர்பானி கொடுக்கணுமா அக்கீகா கொடுக்கணும்? ஒரு குடும்பத்துல பிள்ளை பிறந்திருக்கு, அந்த பிள்ளைக்காக வேண்டி அக்கீகா கொடுக்க வேண்டிய செலவு ஒரு பக்கம் காத்திருக்கு இருக்கு. குர்பானியுடைய டைமும் நெருங்கிடுச்சு. இப்ப ஒரு வசதியானவர் என்று இருந்தால் முதலிடம் வந்து குர்பானுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா அக்கீகா வந்து சுன்னத்து தான். ஒருவர் பிள்ளைக்கு அக்கீகா கொடுக்காம விட்டால் அல்லாஹ் அதன் மீது கேள்வி கேட்க மாட்டான். ஹதீஸ்ல வருது, ஒருவர் வசதியை பெற்றிருந்தும் குர்பானியுடைய நாளையில குர்பானி கொடுக்காமல் இருந்தார் என்றால் அவர் நம்முடைய பெருநாள் தொழுகைக்கு வரவே வேண்டாம்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையா எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அப்ப இது கடமை. எது கடமையோ அதுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அல்லாஹ் வசதி வாய்ப்பை பின்னால தரும்போது அப்ப கூட இத அக்கீகா வந்து தள்ளி வச்சுக்கலாம். வருடத்துல மற்ற காலங்களில் கூட அக்கீகா கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா குர்பான் என்ற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கு குறிப்பிட்ட அந்த 3 நாள் கால வரம்புக்குள்ள செய்தாகணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். குர்பானியுடைய தோல்ல பள்ளிவாசலுக்கு போடுறாங்க. அந்த பள்ளிவாசல் மூலமா நாம் அந்த தோலை விற்பனை செய்து இலவச சுண்ணத்தை மதரசாக்கு வேண்டிய கிதாபுகள் வாங்கிட்டு இருக்கிறோம். இது சரியா? குர்பானி தோலை பள்ளிவாசலுக்கு கொடுக்கறாங்க. பள்ளிவாசல் நிர்வாகம் அதை வித்து அதனுடைய வருமானத்தை தனி கணக்குல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த வருமானத்துல ஏழைகள் மட்டும் பயன்படுற மாதிரி எது செய்தாலும் கூடும். உதாரணமா சுண்ணத்து, இலவச சுண்ணத்துங்கிறாங்க. இந்த இலவச சுண்ணத்தை செய்து கொள்ளக்கூடிய அந்த பெற்றோர்கள் ஜகாத்தை பெறக்கூடிய தகுதியில் மட்டும்தான் இருக்கிறாங்களா, அல்லது பொதுவா நம்ம ஊர்ல இது மாதிரி செய்யறாங்க நம்ம பிள்ளையும் அதுல இணைச்சு செய்வோமே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது கவனத்துக்குரியது. இது செய்யறதுல தப்பில்லை. ஏழைகளுக்கு மட்டும் பயன்படுற மாதிரி அல்லது ஏழை குமர்களுக்கு ஏதாவது நம்ம தனியா அந்த தொகையிலிருந்து உதவி செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுல தவறு கிடையாது. ஆனா அந்த கிதாபு வாங்கி கொடுக்குறோம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது வந்து சிக்கலை உண்டாக்கும். ஏன்னா மதரசாவுக்கு எல்லாருடைய பிள்ளைங்களும் தான் வருவாங்க. அது எல்லாரும் பயன்படுத்துற மாதிரியான சூழல் வரும். கிதாபுகளை வாங்கி வச்சு அதற்கு தகுதி உள்ள ஏழை பிள்ளைகளுக்கு மட்டும் இதிலிருந்து வழங்குவதுன்னா அது பிரச்சனை இல்லை. கண்ணியமானவர்களே, ஓரளவு கேள்விகளுக்கு முடிஞ்சது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது உட்கார்ந்து கேட்டுக்கிறவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வாங்க. ஒரு 5 நிமிடம் கொஞ்சம் லைனா பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க. குடும்பத்துல எல்லாம் வசதியா இருக்காங்க. அவங்க 4 பேர் இருக்காங்க. அப்ப 4 குர்பானி தரணுமா? ஆமா, 4 பேர் இருக்கிறாங்க. சில குடும்பத்துல உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, பிள்ளைக்கு தனியா காசுடைய இதுகள் போய் சேராது. எல்லாருமே அத்தாட்ட கொடுத்துருவோம்.
4 பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில 4 பேர்ல உதாரணமா அபூபக்கர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, உமர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, உஸ்மான் ஒருத்தர் இருக்கிறாரு வைப்போமே. அபூபக்கர் அவருக்கு தனியா வசதி வாய்ப்பு இருக்குதா, வருமானம் இருக்குதா, அவர் தான் வரவு செலவு வச்சுக்கிறாரா அல்லது அதை அப்படியே அத்தாட்ட கொடுத்துறாரா? இதுவரைக்கும் இவருக்குன்னு கிடையாது. பாக்கெட் செலவுக்குன்னு சொல்லிட்டு அன்றாடம் ஏதாவது வாங்கிக்குவாரே தவிர அவருக்கு தனியா அவருக்குன்னு எதுவுமே கிடையாதுன்னு சொன்னா, அந்த மாதிரி நேரத்துல அவர்கள் பேர்ல தந்தையே என்ன செய்யணும்? குர்பானியோட ஏற்பாட்டை செய்யணும். 4 பேர் வசதி உள்ளவங்களாக இருந்தா 4 பேர் குர்பானியும் கொடுக்கத்தான் வேணும். அடுத்த கேள்வி. நீங்க முதல்ல சொன்ன போது என்ன குர்பான் கொடுக்கிற டைம் அந்த ஊர்ல இருக்கிற பள்ளி ஏதோ ஒரு பக்கம் தொழுகை நடந்தா போதும்னு சொன்னீங்க. இது மாட்டுக்கு தான் பொருந்துமா, ஆட்டுக்கும் பொருந்துமா? நம்ம தொழுகாம ஆடு அறுக்கலாம். ஆடு மாடு எதை அறுப்பதாக இருந்தாலும் அதற்குரிய நேரத்துல சட்ட வித்தியாசம் கிடையாது. நான் சொன்னது எந்த ஊர்ல குர்பான் கொடுக்க போறோமோ அந்த ஊரில் தொழுகை நடந்திருக்கணும் என்பதுதான் கவனிக்க வேண்டியது. யார் பேர்ல குர்பானி கொடுக்கிறோமோ அவர் தொழுதுட்டாரா அப்படின்னு கவனிக்க வேண்டியதில்லை. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய குர்பானிய நீங்க 10 மணிக்கு தொழுவ போறீங்க, அந்த ஊர்ல 7:30 மணிக்கு முதல் தொழுகை நடந்துருச்சு, 8 மணிக்கு உங்களுடைய குர்பானி அறுக்க போறாங்கன்னா தாராளமா அறுக்கலாம். நீங்க தொழுதுருக்கணுங்கிறது தேவையில்லை. தெளிவா சொல்லணும்னா குர்பானி கொடுப்பவர் தொழுதுட்டாரா இல்லையான்னு பார்க்க வேண்டியதில்லை. குர்பானி எந்த ஊர்ல அறுக்க போறோமோ அந்த ஊர்ல தொழுகை நடந்துருச்சாங்கிறத பார்க்கணும். எழுதி கொடுக்கப்பட்ட கேள்வி கேட்டாச்சு. நாங்க எழுதிய கேள்வி 114 கேள்வி, அதுக்கு நேரம் இல்லை. இன்ஷால்லா இன்னொரு டைம் பார்ப்போம். வேற யாராவது கேளுங்க. இன்ஷால்லா. 2 குழந்தை இருக்காங்க. இப்போ வருமானம் என்னுடைய வருமானம் தான். ஆனா நான் குர்பான் கொடுக்க போகுமா 2 குழந்தை குழந்தைங்க அப்படிங்கும் போது பருவ வயதை அடையாதவர்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அவர்கள் மீது கடமையே ஆகுறதில்லை. அதனால அவர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. உங்கள் பேர்ல மட்டும் குர்பானி கொடுத்தா பெண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையா இருந்தாலும் பருவம் அடைந்தவங்களா இருந்தா அவங்க தனிப்பட்ட முறையில செல்வம் படைத்தவர்களா அப்படின்னு பார்க்கணும். உதாரணமா அவங்க இடத்துல ஒரு 20 பவுன் நகையை கொடுத்து இந்த மாதிரி உனக்கு தந்துட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இப்ப அவங்க செல்வந்தரா ஆயிடுவாங்க. அவங்க என்ன பண்ணணும்? குர்பானி கொடுத்தாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட பொருளாதார நிலையை கவனித்துதான் குர்பானி கடமையா இல்லையாங்கிறத நம்ம தீர்மானிக்கிறோம். என்னுடைய அத்தா இருக்கும்போது எங்க வீட்டுல மொத்தம் 4 பேர் பருவம் அடைஞ்சாங்க. அப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொருத்தர் பேர்ல கொடுக்கணும். இப்போ அதே மாதிரி ஒரு நபருக்கு இவ்வளவு முறையெல்லாம் கொடுக்கணுங்கிற ஒரு வரைமுறை இருக்கா, இல்ல ஒரு நபர் மௌத்தார வரைக்கும் கொடுக்கலாங்கிற ஒரு வரைமுறை? குர்பானியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் கொடுக்கணுங்கிற வரைமுறை அறவே கிடையாது. ஒருத்தர் 1000 குர்பானி கொடுத்தா கூட அது ஏற்றுக்கொள்ளப்படும். இது அதிக பேர் இருக்கும்போது ஒரு குர்பான் தான் கொடுக்க முடியுங்கிற ஒரு சூழல். அதுக்கு கேட்கறேன். ஒரு குடும்பத்துல ஒரு குர்பானி தான் கொடுப்பதற்கு வசதி இருக்குது அப்படிங்கிறது வேற. அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது 4 பேர் இருக்கிறீங்க, 2 பேருக்கு வசதி இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த 2 பேர் கொடுத்தாகணும். 4 பேருமே தனிப்பட்ட முறையில அவங்களுடைய இதை பார்க்கும்போது, வருமானத்தை பார்க்கும்போது வசதி படைத்தவர் என்ற வரம்பை தாண்டிட்டீங்கன்னு சொன்னா 4 கொடுத்தாகணும். குடும்பம் அப்படிங்கறத பார்க்க வேண்டியதில்லை, ஒவ்வொரு தனிநபருடைய நிலையை தான் பார்க்கணும். அது தவறு. அப்படி செஞ்சதே தவறு. அதாவது கடமை அப்படின்னு சொல்லி யார் மேல இருக்கோ அவங்க தான் கொடுக்கணும். மாத்தி மாத்தி கொடுத்தாகணும்னு தேவையில்லை. அப்படி மாத்தி மாத்தி கொடுக்கும்போது சில நேரங்கள்ல கடமையானவர் விடுபட்டு கடமை இல்லாதவர் பேர்ல கூட கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி குறைகள்லாம் தவிர்க்கப்படும். வசதி தான் கொடுக்கணும்னு சொல்றீங்க இல்லைங்களா? அப்போ ஒரு ஆளுக்கு சௌகரியம் பண்றது இல்லை எங்களால. மாற்ற கொடுத்தது இல்ல, அது அப்போ கூட்டு குர்பானி கொடுத்துட்டு ஆடு கொடுக்கலாமா? இப்ப 4 பேர் ஆடு கொடுக்க சௌகரியப்படலைங்கிறது கூட்டுக்கு இந்த வருஷம் மாறிட்டீங்க. அடுத்த வருஷங்களும் ஆடு கொடுக்கலாமான்னு கேக்குறீங்களா? தாராளமா சார். இப்போ ஒரு வீட்டுல 7 பேர் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒருத்தர் என்ன பண்றாரு, என் பேர்ல நான் ஆடை கொடுத்துடுறேன், பாக்கி 6 கூட்டுல சேர்ந்துக்கிறேன், தாராளமா சேரும். அதுல
இது கொடுத்தா இதுதான் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது. குர்பானி கொடுக்குற அன்னைக்கு அந்த பிராணி இறந்துருச்சுன்னா இல்ல தொலைஞ்சு கொடுத்துன்னா என்ன செய்யும்? குர்பானி கொடுக்குற அன்னைக்கு குர்பானிக்காக வேண்டி வாங்கி வச்ச பிராணி இறந்துருச்சு அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான சட்டம், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நான் என் மீது கடமையாக இருந்து அந்த குர்பானி பிராணியை வாங்கி இருந்தான்னு சொன்னா அதுக்கு பதிலாக வேற ஒண்ணு வாங்கி கொடுத்தாகும். என் மீது கடமையெல்லாம் இல்ல, நான் ஒரு ஆர்வ கோளாறுல அதனுடைய சவாபை எனக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வாங்கியிருந்தேன், அது இறந்து போச்சுன்னா அதுக்கு பதிலாக வேற கொடுக்க வேண்டியது. வசதி இல்லைன்னா அவர் கடமையினாலே வாங்கிக்க மாட்டார்ல. இது ரொம்ப டெக்னிக்கலான கேள்வி, இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுட்டாங்க. அதாவது மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒரு 1.25 லட்சமாவது மேல் மிச்சமாக யாருக்கு இருக்குதோ அவங்களைத்தான் வசதியானவங்கன்னு சொல்லுது. அப்படிப்பட்ட நிலையை அடைந்த ஒருவர் ஒரு கூட்டுல சேர்றதுக்கு 4000 ரூபாய் தான் என் கையில இருந்துச்சு, இப்ப அந்த 4000 அல்லது ஒரு ஆடு வாங்கினேன், ஒரு 12,000 ரூபாய்க்கு ஆடு வாங்கினேன், அந்த ஆடு இறந்து போச்சு, அதுக்கடுத்து காசு இல்ல, கடமையான குர்பானியா இருந்தா அந்த இடத்துல வேற ஒண்ணு வாங்கி கொடுக்கணும்னு சொல்றோம் இல்லையா? மார்க்கம் ஒரு கால் அவரிடத்தில் வெறும் 12,000 ரூபாய் மட்டும்தான் இருந்துச்சுன்னா அவர் மீது கடமையே இல்லைங்கிற. அவருக்கு இருக்கக்கூடிய 1.25 லட்சத்துல இருந்துதானே நம்ம கொடுக்க சொல்றோம். அதனால அத்தகைய சிக்கல் வராது. குர்பானி ஆடு அரவாணியா இருக்குது இல்ல அல்லது அந்த குர்பானி ஆடு வயிற்றுல குட்டியா இருக்கு, இப்படியாப்பட்ட பிராணியை குர்பானி கொடுக்கலாமா? குர்பானி ஆடு அல்லது மாடு அரவாணின்னு சொல்றாங்க. இந்த அரவாணிங்கிறதெல்லாம் முதல்ல நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். என்ன அப்படின்னா சமீபத்துல ஒரு 4 நாளைக்கு முந்தைய ஒருத்தர் போன் பண்ணி நான் பயணத்துல இருக்கும்போது கேட்டாரு, அலி ஆடு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியே சொல்றாரு அதுக்கு விரை இல்லாம இருக்குது, அதை வாங்கலாமா அப்படின்னு கேட்டாரு. விரை இல்லாட்டி அது ஒரு பிரச்சனை இல்லைங்க, அது ஒரு குறையே இல்லை. ஏன்னா ஒரு ஆடு வாங்குறதுல விரைய சாப்பிடவே கூடாது. விரைங்கிறது நமக்கு நோக்கமே குறிக்கோளே கிடையாது. அது பிறவியிலேயே இல்லாம இருந்தாலும் சரி அல்லது வாங்கி அதுக்கு பிறகு காயடிச்சதுனால அது இல்லாம போயிருந்தாலும் சரி அது பிரச்சனை இல்லை, நீங்க வாங்கலாம்னு சொல்லிட்டேன். 2 நாள் கழிச்சு மறுபடியும் போன் பண்ணி நீங்க அன்னைக்கு சட்டம் அப்படி சொன்னீங்க, பெண்கள் பயானுக்கு மசாலி மஜ்லிஸுக்கு அதற்கு அலி ஆடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, நீங்க அன்னைக்கு வாங்கலாம்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டார். ஆமாங்க, அவர் சொன்னதும் சரிதான், நான் சொன்னதும் சரிதான். அவர் அலி ஆடு வாங்கக்கூடாதுன்னு சொல்லி குர்பானி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு, நான் விரை இல்லாத ஆடு தாராளமா கொடுக்கறான்னு சொல்றேன். நீங்க வாங்கின ஆடு ஆணா பெண்ணா அதை உங்களால தீர்மானிக்க முடியுதான்னு கேட்டேன். இல்ல இல்ல அதெல்லாம் கெடாதான் ஆணுதான் அப்படின்னு கன்ஃபார்மா சொல்றாரு. ஆணுன்னு ஆனதுக்கு பிறகு விரை இல்லாத காரணத்தினால அது அரவாணின்னு சொல்லிட்டு முடிவு செய்யறதுங்கிறது ஒரு விவரமின்மை. அதனால நான் சொல்றேன், அரவாணிங்கிறது என்னன்னா அது ஆண் அப்படின்னு சொல்லியும் முடிவு செய்ய வாய்ப்பு இல்லாம, பெண் இனத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லியும் முடிவு செய்வதற்கு வாய்ப்பு இல்லாம ரெண்டும் கட்டானா இருக்கக்கூடியதான் அலி ஆடு என்றோ அரவாணி ஆடுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆடுகளை குர்பானி கொடுக்கறது கூடாது. விரையில மட்டும் பாதிப்பு இருக்குது, ஒரு விரை இல்லாம இருக்கு அல்லது ரெண்டுமே இல்லாம இருக்குன்னா அதெல்லாம் தாராளமா கொடுக்கலாம். குர்பானியோட ஆடு காயப்பட்டுருச்சு அல்லது அன்னைக்கு காணாம போச்சு, என்ன குர்பானி ஆடு காயமாயிடுச்சுன்னு சொன்னா சும்மா சாதாரணமா லேசான காயம் அப்படின்னு சொன்னா அதை பத்தி பரவாயில்லை. கால் நொண்டி ஒரு காலே முறிஞ்சு போச்சு, அறுக்கிற இடத்துக்கு இப்படி இழுத்துட்டு போனா நடந்து கூட வர முடியாது, அந்த அளவுக்கு பாதிப்பாயிருச்சுன்னா நம்ம ஏற்கனவே இறந்து போன ஆட்டுக்கு என்ன சட்டங்கள் இருக்கும் அது மாதிரி இந்த ஆட்டை உடனே அறுத்து இறைச்சி ஏதாவது வேற வகையில பயன்படுத்திட்டு அதுக்கு பதிலாக தரமான ஆட்டை வாங்கி குர்பான் கொடுக்கணும். இது கட்டாயம் என்ற நிலையில் இருந்தால், யாரு கட்டாயம்லாம் இல்ல ஆர்வ கோளாறுல வாங்கியிருக்கிறாரோ அவர் அந்த குறையோட அறுத்து அதை குர்பான் செஞ்சிடலாம். ஒரு விஷயம். 2வதா கேட்டது காணாமல் போயிடுச்சு. இந்த காணாமல் போனதுங்கிறதுல ஒரு விசித்திரமான சட்டம் இருக்கு. நேரம் ஆயிடுச்சு, சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, கடமையான சூழ்நிலையில ஒருத்தர் ஒரு ஆடு வாங்கி வச்சிருந்தாரு, காணாமல் போயிருச்சுன்னு சொன்னா அதுக்கு பதிலாக வேற ஆடு வாங்கி கொடுக்கணும். வேற ஆடு வாங்கிட்டாரு, திருப்பி பழைய ஆடு கிடைச்சிருச்சு, ரெண்டுல ஏதாவது ஒன்ன கொடுத்தாலே அவருடைய கடமை நிறைவேறிடும்.
நான் வந்து ஆர்வ கோளாறுல கடமை இல்லாத சூழல்ல ஒரு ஆடை வாங்கியிருந்தேன், காணாம போச்சு. அடடா, பல வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷம் குர்பான் கொடுக்கணும்னு ஆர்வமா வாங்கி வச்சிருந்தேன், காணாம போச்சேன்னு சொல்லிட்டு போய் லபக்குன்னு இன்னொரு ஆட்டை வாங்கிட்டு வந்தேன். இன்னொரு ஆட்டை வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு பழைய ஆடு கிடைச்சிருச்சு. இவர் வந்து 2 ஆட்டையுமே குர்பான் கொடுத்தார். ஏன்னா இவர் மீது கடமை இல்லாத சூழல்ல இவராக இழுத்து போட்டுக் கொண்டது. இவர் வாங்குவதனால இவர் மீது கடமையாச்சு. முதல்ல வாங்கினதுனால 1 கடமையாச்சு, 2வது 1 வாங்கினதுனால 2 கடமையாச்சு. முதல் நபருக்கு அப்படி இல்லை. மார்க்கம் அவர் பேரிலே ஏதாயிலும் ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுக்க வேண்டும் என்று கடமை விதித்திருந்தது. அவர் ஏதோ ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி கொடுத்தாருன்னா நிறைவேறும். குர்பானிக்கே ஆடு வாங்கலாம். வரும்போது வண்டியில ஏறி பிடிச்சு வரும்போது அதுக்கு ரத்த காயங்கள் ஏதாச்சும் ஏற்பட்டா அந்த ஆட்டை குர்பானி. லேசான காயம் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. அதனுடைய தகுதியவே வந்து கேள்விக்குறியாக்குற அளவுக்கு காயம்னு வைங்களேன். உதாரணமா ஒரு கண் போயிடுச்சு, காதுல வந்து 3/3 ஒரு பகுதிக்கு மேலாக அதுல பாதிப்படைந்துருச்சு. இந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து தவிர்க்கணும். சும்மா லேசான சிராய்ப்பு இந்த மாதிரி இதனால எந்த பாதிப்பும் இல்லை. குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி மல்லு கட்டி இழுத்துட்டு போகும்போது அதுல ஏதாவது பாதிப்பு இருந்தா அது கணக்கிலே எடுத்துக்கொள்ளக்கூடாது. குர்பானி கொடுக்கிற நேரத்துல கொம்பை பொறுத்த வரைக்கும் அடியோடு பிடுங்கப்பட்டிருந்தால், அதனுடைய மூளையில போய் பாதிப்பை உண்டாக்குற அளவுக்கு பிடுங்கப்பட்டிருந்தால் அத்தகைய கொம்புடைய ஆட்டத்தான் குர்பானி கொடுப்பது தடை. மேல அதனுடைய குருத்து அப்படி இருக்கும், கொம்புல குருத்துன்னு சொல்லிட்டு இருக்கும், மேல குப்பி மாதிரி இருக்கும், நம்ம கையை வச்சு வேகமா இப்படி உருவினா கூட வந்துடும். அந்த மாதிரி கொம்பு பாதிக்கப்பட்டிருந்தா, அல்லது கொம்புல ஒரு பகுதி நல்லா நீளமா இருக்கு, இன்னொரு பகுதி கட் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் அறுத்து விட்டுருந்தா அதை பத்தி பிரச்சனை கிடையாது. கொம்பை பொறுத்த வரைக்கும் அது முழுசாக அடியோடு பிடுங்கப்பட்டிருந்தால் அப்பொழுது அது குர்பானி கொடுக்க லாய்க்கு. நாய் கடிச்சு அது வந்து உடல்ல இறைச்சியில விஷம் கலந்திருக்கு, பாதிப்படைஞ்சிருக்குங்கிற அளவுக்கு இருந்தா கூடாது.